Hi friends, welcome to Pearls Aari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ring knot. லாஸ்ட் வீடியோஸில் நம்ம French knot, லாங் French knot பற்றி பார்த்தோம். இப்போ அதுலேயே வந்து அடுத்த ஸ்டெப்பான ring knot தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ring knot போடுறதுக்கு நான் 6x6 12 strands வந்து silk thread வந்து நான் நீடில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். லோட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமுக்கு கீழேருந்து நம்ம த்ரெட் இழுத்துக்கிறோம், இடது கையில் பிடிச்சிக்கிறோம். ரிங் நாட் பொறுத்த வரைக்கும் இன்னொரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடது கையில் பிடிக்கிற நூலை வந்து லேசாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம இப்படி ரிங் போடையில் வந்து நம்மளுக்கு இந்த நூல் வந்து பிசுறு வராமலும் சிக்காகாமலும் இருக்கும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இப்படி ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ண போகிறோம். இந்த கையில் தான் வந்து நம்மளோட அந்த லூப்போட அளவு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு லூப்போட லென்த் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து இதை வந்து லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இப்போ பிகினிங்னால ஃபர்ஸ்ட் டைம்னால நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டு காட்டுறேன். ஸோ பெரிய லூப்பாக வச்சுட்டு நம்ம இந்த கையை எடுத்துடாமல் கீழே வரைக்கும் த்ரெட்டை கொண்டு போவோம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்மில் இங்கே ஒரு நாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ரிங் நாட். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். ஸோ கீழேருந்து நூலை எடுக்கிறோம், இடது கையில் பிடிக்கிற நூலை லேசாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கிறோம். ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ லென்த் வந்து நம்மளுக்கு வேணுமோ அவ்வளோ லென்த் விட்டுட்டு நம்ம நீடில் கீழே த்ரெட்டை இழுக்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு ரிங் ஷேப்பில் கீழே இங்கே ஒரு நாட் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். கீழேருந்து நூலை எடுக்கிறோம், இடது கையில் பிடிக்கிற நூலை வந்து லேசாக வந்து நம்ம ட்விஸ்டடாக பிடிச்சிக்கணும். இதுதான் வந்து இதில் இருக்க ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ நம்ம ட்விஸ்ட் பண்ணாமல் பிடிச்சோன்னா இப்படி சுற்றி வரையில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணையில் கூட நம்மளுக்கு அந்த நூல் வந்து பிரியாது. வேணுங்கிற லென்த் வந்து நம்ம வச்சுட்டு நம்ம இப்படி நாட் போட்டுக்கலாம். ஸோ ரிங் நாட் வந்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்டையும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டையும் விட இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டிச் தான். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இதுலேயே ஒரு சின்ன வேரியேஷன், இதுலேயே வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் போட்ட மாதிரி டபுள் ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக நம்ம விட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லேயருக்குள்ளே இன்னொரு லேயர் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் 2 லேயர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய ரிங்குக்குள்ளே சின்னதாக ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி கூட கிடைக்கும். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வரும். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம த்ரெட் வந்து நீங்கள் நிறைய லோட் பண்ணாதீங்க. த்ரெட் வந்து நீங்கள் நிறைய லோட் பண்ணலைனாலே வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சிக் ஆகாது. ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், பெரிய ரவுண்டுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சின்ன ரவுண்ட் கிடச்சிருக்கு. எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போட வரும். பிகினிங்லேயே வரலன்ட்டு நீங்கள் மனசு விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதில் நான் தரப்போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரியான ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் ரிங் நாட்ஸ் ஃப்ரெஞ்ச் நாட் பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு வந்து த்ரெட் எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். த்ரெட் எடுக்கையிலே வந்து நிறைய வாட்டி சிக்காகும், நிறைய த்ரெட் வந்து வேஸ்ட் ஆகும். நான் பிகினராக இருக்கையில் நான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகலாம் பிகினிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி
ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் சில்க் த்ரெட் நம்ம போடலாம். நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் அந்த சில்க் த்ரெட்டோட அந்த ஷைனிங் மட்டும்தான் மிஸ் ஆகும். மற்றபடி நம்ம கலர் வந்து சேம் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேம் லுக் தான் வரும். கொஞ்சம் ஷைனிங் மிஸ் ஆகும், அவ்வளோதான். வாங்க இப்போ இதில் வந்து எப்படி ஃப்ரெஞ்ச் நாட்டு, ரிங் நாட்லாம் போடுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் எடுக்க வேணாம். அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட் நூல் எடுத்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் த்ரெட் எடுத்துகிட்டு எட்ஜஸ் மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் நீடிலில் வந்து நீங்கள் ஈஸியாக கோர்த்துடலாம். பிகினிங்கில் ப்ளவுசஸ் டிசைனிங் பண்ணையில் வந்து நான் கூட இந்த த்ரெட் யூஸ் பண்ணி தாங்க ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்டில் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நான் டபுளாக நிடிலில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் இதுலேயும் நம்ம அந்த த்ரெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே போடலாம். நான் ரிங் நாட் போடுறனால இதுலேயுமே வந்து உங்களுக்கு ரிங் நாட்டே போட்டு காட்டுறேன். பாருங்க, ட்விஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் வச்சுட்டு கீழே இருக்க த்ரெட்டை மெதுவாக இழுக்கிறோம். பிகினர்ஸ் ரொம்ப மெதுவாக வந்து இழுங்க. நான் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக இழுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி ஃபுல்லுமே வந்து நாட் ஆகிடும். இந்த மாதிரி லூப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எவ்வளோ பொறுமையாக இழுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த லூப் வந்து கிடைக்கும். இன்னொரு வாட்டி போடுறேன் பாருங்கள். இடது கையில் பிடிச்சி லேசாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். எவ்வளோ லென்த் வேணுமோ நம்ம அவ்வளோ லென்த் வந்து த்ரெட் வந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம நீடில் ஃபுல்லாக கீழே இழுக்கிற வரைக்குமே நீங்கள் இங்கே இடது கையில் பிடிச்சிருக்கிற நூலை அந்த இடத்துல இருந்து எடுக்காதீங்க. ஸோ ரிங் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். வீட்டில் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.